ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். வெயில் காலம் தொடங்கியாச்சு. கண்டிப்பா வந்து கீரை விதைகள் போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு, இன்னைக்கு கார்டன்ல இருந்த ஒரு 5 க்ரோ பேக்க நம்ம கிளீன் பண்ணியாச்சுங்க. ஒரு க்ரோ பேக்ல பொன்னாங்கண்ணி கீரை இருந்ததுனால, அத அப்படியே விட்டுட்டு, மீதி பேக் எல்லாமே நம்ம உரம் போட்டு நல்லா கிளறியாச்சு. ஏற்கனவே விதைகள் வந்து ஒரு 10 நாளுக்கு முன்னாடியே நான் வாங்கி வச்சிருந்தேன். சரி இது கீரை விதைகள் எல்லாம் போட்டுடலான்னு சொல்லிட்டு, அந்த வேலைய தொடங்கியாச்சுங்க. கீரை பார்த்தீங்கன்னா, அரக்கீரை, செங்கீரை, சிவப்பு தண்டு கீரை, பாலக்கீரை இது எல்லாமே வந்து நம்ம விதைச்சாச்சுங்க. 6 க்ரோ பேக்லேயும் விதைச்சிட்டு, பாலக்கீரை அங்கங்கே எங்கெங்கே இடம் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம விதைக்க ஆரம்பிச்சாச்சு. முதல் விதைச்சதே பாருங்க அறுவடை பண்ண பண்ண மறுபடியும் வந்துக்கிட்டே தான் இருக்குது. எங்கெங்கே இடம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து நம்ம பறிச்சு விதைச்சிட்டோம்னா நல்லாவே வளரும். காலிஃப்ளவர் நல்லா வந்துட்டுருக்கு. பாருங்க இந்த பேக்கில எல்லாமே நம்ம கீரை போட்டு நல்லா கிளறி விட்டு, அதுக்கப்புறம் தண்ணி எல்லாமே தெளிச்சு விட்டாச்சுங்க. 3 நாள்ல அது முளப்பு வர ஆரம்பிச்சுரும். ஒரு 20 நாள்ல ஹார்வெஸ்டிங் வந்துருங்க. பூக்கள் பாருங்க, செம்பருத்தி பூ அழகா விரிஞ்சிருக்குங்க. கார்டனுக்கு அழகு சேர்க்கிறதே இந்த பூச்செடிகள் தான். செம்பருத்தி பூ ஒண்ணு, ரோஸ் ஒண்ணு, செண்டு மல்லி இது எல்லாமே வந்து அந்த கலர்ஃபுல்லா இருக்கிறனால என்னவோ தெரியலங்க, கார்டனுக்கு வந்தாலே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேட் வந்து கிடைக்கிறது உண்மதான். காலிஃப்ளவர் எல்லாமே நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு. கத்திரிக்காய் செடி வந்து பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருக்குங்க. பூக்கள் எல்லாம் பிஞ்சா மாறிட்டுருக்கு. கொஞ்ச நாள்ல கத்திரிக்காய் நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு 2 செடி வச்சாலே போதுங்க. வீட்டுக்கு தேவையான கத்திரிக்காய் கிடச்சிரும். இது வந்து ஒரு பூ தான் பூத்திருக்கு. இந்த செ செ சாரி செம்பருத்தி பூ. மத்தபடி ரோஸ்மேரி எல்லாமே சூப்பரா வளர்ந்து வந்துட்டுருக்குங்க. கட் பண்ண வந்துட்டே இருக்குது. ரோஸ் பாருங்க இப்ப தான் அப்படியே விரிஞ்சிட்ருக்கு. அடுத்தது செண்டுமல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா அழகா இருக்குதுங்க. குட்டி குட்டி மொக்க அப்படியே சூப்பரா இருக்கு பார்க்கவே. வாசனைனா வாசனை அப்படி ஒரு வாசனைங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மிளகாய் செடி வந்து 3வது வருஷம் காய் காய்க்குதுங்க. அந்த இது வந்து ட்ரிம் பண்ணி விட்டேன். அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா, நல்லா துளிர் விட்டு பாருங்க வர ஆரம்பிச்சிருக்குதுங்க. வேற லெவலுங்க மிளகா செடி உண்மையாவே. நம்ம ட்ரிம் பண்ண பண்ண அது வந்து காய்ச்சி தள்ளிட்டு இருக்குதுன்னு சொல்லலாம். இனி கண்டிப்பா அது பூ வைக்க ஆரம்பிக்கும். மத்த செடி எல்லாமே நல்லா இருக்குங்க. ரோஸ் செடி, ப்ரக்கோலி எல்லாம் பாருங்க சூப்பரா வந்துட்டுருக்குது. ஆனா ப்ரக்கோலி இன்னும் வளர காணோம். இனி எப்போ வளரும்ன்னு தெரியலிங்க. அடுத்தது சரின்னு வந்ததுக்காக நம்ம அந்த 2 பூ வந்து கட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணியாச்சு. செடிகளுக்கு எல்லாமே தண்ணியும் விட்டாச்சுங்க. இன்னைக்கான மசாலா கொரியர், ப்ரௌனி கொரியர் எல்லாமே வந்து சூப்பரா டிஸ்பேட்ச் பண்ணியாச்சுங்க.